ஹாய், இன்றைக்கி நம்ம பொங்கல் அதுமா கிறிஸ்பியாக சாஃப்டாக டேஸ்ட்டாக ஒரு உண்ணியப்பம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உண்ணியப்பம் பண்ணுறதுக்கு நம்ம 1 கிலோ பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுகி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். 1 கிலோவுக்கு 700 கிராம் வெல்லத்தையும் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வடிகட்டி அதை எடுத்துகிறோம். அதில் கல்லையெல்லாம் களைஞ்சி வடிகட்டி வச்சுருக்கிறோம். நம்ம அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றாமல் இந்த வெல்லை பாகவே ஊற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். ரொம்ப நெய்ஸாக அரைக்காமல் கொஞ்சம் தருன்னு அரைச்சி நம்ம இதே மாதிரி எல்லா அரிசியும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அரிசி எல்லாம் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கப்பு ரவையும் 1/2 கப்பு மைதாவும் இது கூட சேர்த்து மீதி இருக்கிற அந்த பாகையை ஊற்றி நம்ம இதே மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். உண்ணியப்பம் சாஃப்டாகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த ரவையும் மைதா மாவையும் சேர்த்துறோம். அதை இது கூட சேர்த்திக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் இந்த சைஸில் ஒரு 6 பழம் எடுத்து அதே மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு நம்ம காஞ்ச தேங்காய் கிடச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முத்தின தேங்காயாக இருக்கணும். அது இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து தேவையான அளவுக்கு நெய் ஜாஸ்தி ஊற்றினாலும் பரவாயில்ல. நெய்யில் நம்ம இந்த தேங்காயை நல்லா வறுத்துடணும். இப்போ தேங்காய் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிடி கருப்பு எள்ளு அது இது கூட சேர்த்து எள்ளு நல்லா பொரிஞ்சு வரைக்கும் நம்ம நல்லா இந்த தேங்காய் கூட நல்லா கிளறிட்டே இருக்கணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுறதுக்கு வச்சிடலாம். என்னதான் கரண்டியில் கலக்கி வச்சாலும் இந்த மாதிரி கையில் கலக்கி வச்சா இனியும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கையில் கலக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தது இது கூட சேர்த்திடலாம். நம்ம இது கூட ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்திருக்கிறோம். அந்த வீடியோவை இதில் சேர்த்தாமல் விட்டுட்டேன். ஏலக்காவை சர்க்கரையில் பிடிச்சி வச்சுட்டு அதையே நம்ம ஒரு டீஸ்பூன் இது கூட சேர்த்திருக்கிறோம். நம்ம ஆப்ப சோடா போட்டால் உடனே செஞ்சால் உடனே செய்கிறவங்களோ ஆப்ப சோடா போடல. இது நம்ம இன்றைக்கி கலக்கி வச்சு இன்றைக்கி நைட்டு கலக்கி வச்சு நாளைக்கு காலையில் தான் இது நம்ம சுடுறோம். அதனால் ஆப்ப சோடா இது கூட சேர்த்துல. இது பாருங்கள், காலையில் ஆன உடனே பாருங்கள் நம்ம அப்படி கலக்கி வச்சுருந்தா பாருங்கள் இருகினதுக்கப்புறம் இவ்வளோ கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலக்கினாலே கொஞ்சம் கூடி லூஸ் ஆகும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். பனியாரக்கல்லில் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிட்டு 1/2 கல் அளவுக்கு தான் நம்ம அந்த மாவை ஊற்றணும். மாவை ஊற்றினோடனே மாவு மேலே பொந்தி வரும். பொந்தி பாருங்கள் தானாகவே திரும்புறதுக்கு அதே ட்ரை பண்ணிக்கும். திரும்பி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அமுத்தி விட்டால் கீழேயும் போலாக வரும், மேலேயும் போலாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.